So last class we did 4 lessons. All 4 was only Prathama Vibhakti. Prathama Vibhakti mattumda irundhudu adula. I want all of you to please be on mute. Those who are not on mute. Yeah. So we did all the lessons. When we did the lessons, we saw only the Prathama Vibhakti. So the first 4 lessons, they were dealing only with the Prathama Vibhakti. Now, from the 5th lesson onwards, each lesson will have a Vibhakti. Okay. So that is what we have to see. We were revising. Yeah, I'll just share the lesson. So, we have to do from the Panchamaha Pataha. Yeah. Start reading. Dhanalakshmi madam. Start read Panungo. Namaste Madaji. Namaste. Aswaha Radaha. Ayam Aswaha. Ayam Radaha. நீங்க வந்து அந்த டகாரால இன்னும் கொஞ்சம் அது தட் இஸ் மகாபிராணம். ஓகே, ரீடிங் போது ரதக அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இஸ் மகாபிராணம். இட் இஸ் நாட் அல்ப பிராணா. அல்ப பிராணா ட, இது வந்து ட. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஸ்வஹ ஸ்வஹ அஸ்வஹ ஷகாரா வரணும். அங்க சகாராவோட pronunciation வரக்கூடாது. அஸ்வக ரதக. கரெக்டா மேடம்? ரத. அயம் அஸ்வக அயம் ரதக. திருணம். இப்போ அஸ்வக, இப்ப நீங்க இது எந்த விபக்தியில இருக்கு? பிரதமா விபக்தி. சொல்லுங்க, அதுக்கு எப்படி நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்னா? அஸ்வக அஸ்வௌ. இல்ல, அது இல்ல. எப்படி முதல்ல அகாராந்த அகாராந்த புல்லிங்கக அஸ்வசப்தக பிரதமா விபக்தி. கரெக்ட். லிங்கம் விபக்தி வச்சனம் சொல்லணும். என்ன வச்சனம்? ஏக வச்சனம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப அயம் வந்து எதோடு? அயம் முதல்ல நான் அஸ்வகத்தை கேட்டேன்னா, இஃப் அஸ்வக இஸ் புல்லிங், திஸ் இஸ் a horse, இது ஒரு குதிரை. அப்ப அந்த அஸ்வத்தை பத்தி சொல்லறதும் இட் வில் பி புல்லிங்கம் ஒன்லி. அதுக்காக தான் நம்ம முதல்ல அந்த நவுன் எடுத்துக்கிறோம், அப்புறமா ப்ரோனவுன் எடுத்துக்கிறோம். சோ அயம் வந்து என்ன சப்தம்? மகாராந்த. மகாராந்த நபும்சலிங்கக. நபும்சகம் வரக்கூடாது, அதுக்குதான் நான் சொன்னேன். அஸ்வக என்ன லிங்கம்? புல்லிங்கம். அப்போ இந்த அயம்ங்கிறது புல்லிங்கம் தான். புரியுதா? அயம் இயம் முதல் லெசன்ல பண்ணினோம். அயம் இயம் இதம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் வாட் வி டிட். அயம் அஜஹ அயம் கஜஹ இயம் பாலா இயம் மாலா இதம் பாத்திரம் இதம் நேத்திரம். சோ அந்த அயம்ங்கிறது இதம் சப்தம். ஓகே, இதம் சப்தம் எதுல எண்ட் ஆகுது? இப்ப அஸ்வ சப்தம் அகாரத்துல எண்டு. இதம் அப்படின்னா இம்முல. சோ மகாராந்த. மகாராந்த புல்லிங்க புல்லிங்க இதம் சப்தஹ பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புரியுதாமா? புரியுது. So that is how you have to understand. சரி சரி. அயம் ரதஹ. அயம் ரதஹ. ரதஹ is also
நீங்க ஐயம் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம், இட் இஸ் புல்லிங்க. புல்லிங்கம். இப்பதான் பண்ணினோம் நீங்க. ஆ ஆ ஓகே, ஓகே. நெக்ஸ்ட். திருணம். ம் திருணம். மகாராந்த ம் புல்லிங்க. ஏன் புல்லிங்க? அஸ்வஹ புல்லிங்கன்னு சொல்லிட்டாரு. திருணம் பலம் சப்தம் என்ன வரும்? மக்காரத்துல நபு. எண்ட் ஆகுது. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? நபும்சலி. புரிஞ்சுக்கணும். ஆ So, அக்காராந்த எண்டிங் தான் அது. மக்காராந்த எண்டிங் கிடையாது. இந்த ஓகே அதோட ஓகே. பிராத்திபதிகம் வந்து எப்படி நம்ம அஸ்வ சொல்றோமோ the same way திருண only. திருணா. ஆ For that, the pratama vibhakti ekavachanam is ashvaha in pullingam. ஓகே. When in trinam, it is trina shabdatla trinam. Like pala shabdam, palam. அகாரான். Vana shabda vanam. So napumsakalingatla makara ending la varum. So this is all what we have learned from the first day itself. Akaranta. அகாராந்த நபும்சலிங்க திருணசப்தः புல்லிங்க. புல்லிங்க எங்க வந்துட்டு? நீங்க தான் நபும்சகலிங்க சொல்லிட்டீங்க. நபும்சலிங்க. சரி சரி. என்ன வச்சனம் சொல்லணும்? பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அவ்வளவுதான். அடுத்தது சாரதி. சாரதிஹி. 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 சாரதி. இது எதுல எண்ட் ஆகுது? தகாரன். தகாரன். ஓகே, தகாரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? இத பிரிச்சு எழுதினா எப்படி? how will you write? ஆ ச இல்லையா? சகாரா ஆ ரேஃபா ரேஃபா தகாரா இகாரா ஈ இல்லையா? அப்புறம் so it is ending in e. ஈ. ஓ. so அது புரிஞ்சுக்க. இகாராந்த புல்லிங்க சாரசப்தः சாரதி சப்தः சாரதி. சாரதி இகாராந்த எண்டிங் சொல்லிட்டேன்லமா. ஆம். சாரதி சப்தः. சாரதி அந்த விசர்க்கம் தான் வராது. அது பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துக்கு வரும். whereas ending will be only இகாராந்த. இகாரம். புரியுதா? புரியுதுமா. சாரதி சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது வந்து ஓகே கிரகம். கிரகம் பண்ணுங்க. கிரகம் இதுவும் வனம் சப்த மாதிரி தான். அதான் பண்ணுங்க. அகாராந்தக நபும்சலிங்கः கிரகசப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நெக்ஸ்ட் நிபதிஹி. தகாராந்த முன்னாடி சாரதி எப்படி பண்ணினேன் அதே தானே இதுவும். சாரதி நிருபதி. நிருபதி. அகாராந்தக ஆல எங்க முடியுதுமா? நிருபதா இருக்கா? நிருபதி இருக்கா? நிருபதி. இகாராந்தக நிருபசக்த சப்தக சேர்த்துக்கணும். ஃபுல்லா சேர்த்துக்கணும். நிபதி. நிபதி சொல்லணும் இல்லையா? நிபதி சப்தக. என்ன லிங்கம்? ஃபர்ஸ்ட் லிங்கம் சொல்லுங்க. இகாராந்த சாரதிஹி என்ன லிங்கம்? புல்லிங்கம். அதே மாதிரிதானே நிருபதி. அகாராந்தக புல்லிங்கக நிபதி சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே ஓகே மா, யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப்.
Sumati Mata, are you there? Sumati madam. Yes, ma'am. Good morning, ma'am. Good morning. You have come after a long time. நீங்க பண்ணுங்க next one. Jalam. Hmm. Jalam, makaranta, napumsakalingam, jalam, shabdaha, இல்ல இல்ல ஜலதா மகாராந்தா Jala உத்தம் shabdaha. பிரதமா விபக்தி. Okay. Jala shabdaha, pratama vibhakti, ekavachanam. Hmm. Kapihi, ikaranta, pullinga, kapi shabdaha, pratama vibhakti, ekavachanam. Hmm. Aham, Hmm. aham. Aham வந்து தகாராந்தக தக்காராந்தகவா? த த த த த தக்காராந்தக. தகாராந்தக நபும்சகலிங்கம் இல்லையா? இது வந்து அகம்ங்கிறது ஐ ஐ I and you in all the three lingams it is samanam. So what you should say here is Dakarantah Trishu Lingeshu. Okay, for everything. Trishu lingeshu aha sabdaha shabdaha Asmad Shabdaha. சுச்சு. The Shabdam is Asmad. இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? ஆமா. சரி சரி. ஓகே, அப்ப நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஓகே. அஸ்மத் சப்தஹ பிரதம இல்ல மத்தியம இல்ல உத்தம விபக்தி. உத்தம விபக்தி ஏகவச்சனம். அவ்வளவுதான். தகாராந்தக திரிஷுலிங்கேஷு அஸ்மத் சப்தஹ. ஓகே. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். உத்தம. அதே மாதிரி துவம். துவம் is also you. That is again dakarantah yushmat shabdah. Ushmat shabdah. That is also trishulingeshu. Trishulingeshu. Yeah, okay. You can say for you for pullinga, strilinga and napumsakalinga. I for any three or each of the three lingas. So this asmad and yushmat, those are trishulingeshu, all the three lingams. Okay. So dakaranta சொன்னீங்க இல்லையா துவம்க்கு. Dakaranta trishulingeshu twa shabdaha ushmad shabdaha. இது வந்து மத்தியம விபக்தி தான். இங்க பிரதமா தான். அது லகாரால வரும்போதுதான் மத்தியம புருஷ. ஓகே. இது துவம் பட்டசி சொல்றோம், அது மத்தியம புருஷாங்க. ஓகே, இது விபக்தி வரும்போது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புரியுதாமா? ஓகே மேம். Thank you மேம். To do the line. நானேவா? ஆமா. சாரதிஹி ரதம் நயதி. அது சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது படிக்கவா? ஆமா. சாரதிஹி இது இகாராந்த புல்லிங்க சாரதி சப்தஹ பிரதம விபக்தி ஏகவச்சனம். ரத்தம் ரதத்தை இல்லையா? அப்ப அது வந்து இது வரும், செகண்ட் இது வரும். ஓகே. ரத்தம் அகாராந்த புல்லிங்க ரத சப்தஹ பிரதம செகண்ட் விபக்தி த்விதியா விபக்தி கரெக்டா? ஏகவச்சனம். நயத்தி வந்து இது தீதஹ அந்தி. சோ பிரதம இது சிங்குலர். பிரதம புருஷ சிங்குலர் ஏகவச்சனம். Okay. So now we have to start saying the dhatu also. Okay. What is the moola dhatu also we will say. Ni dhatu. Ni. Okay. The dhatu is only ni, but it becomes nayati. That all we will learn later. Just say the ni. Ni dhatu pratama purusha ekavachanam. Why it is pratama purusha singular? Because sarati is also singular. So then do the next. கப்பையா அது வந்து சாரதி
is taking or riding the ratham. Leading the, Leading the ratham. ratham, the chariot. Kapayaha palani kadanti. கப்பையக கப்பி வந்து கப்பையக வந்ததுன்னா மேம் பார்த்து தான் சொல்ல முடியும். பார்த்தே சொல்லுங்கம்மா, எல்லாருமே பார்த்தே சொல்லுங்க. But you have to say it. Fourth division only. சதுர்த்தி. Come on, say kapi. Kapi சப்தத்தோட ரூபம் சொல்லுங்க. ஓ ஹரிஹி வருமா மேம்? ஹரிஹி எல்லாம் நான் படிக்கலையே. ஹரிஹி ஹரி ஹரயஹ, கபிஹி கபி கபயஹ. ஓ ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இதுதான் பிரதம இதுதான் புருஷதான். ஓகே, கபயஹ இகாராந்த புல்லிங்க கப்பி சப்தஹ பிரதம விபக்தி ஏகவச்சனம் தான். ஏகவச்சனம் எப்படி வரும்? கப்பிஹி தான் ஏகவச்சனம். சாரி ஹரயஹ, so that is பகுவச்சனம். பலானி அது பலம் பலே பலானி, so that will be also இது பகுவச்சனம். So மகாராந்த நபும்சகலிங்க. Don't get confused. It is akaranta napumsakalinga pala shabdada. Okay. அகாராந்த நபும்சகலிங்க பல சப்தஹ பிரதம விபக்தி பகுவச்சனம் பலானி. Why? What is the say the prathama vibhakti in Tamil? Say the meaning of the sentence, then you will know. See now, kapayaha, monkeys, குரங்குகள். monkeys பழங்களை குரங்குகள் பழங்களை சாப்பிடுகின்றன. அப்ப பழங்களை. So what vibhakti will it be? Oh, second. So dvitiya vibhakti. See, napumsakalinga, don't get carried away. The prathama dvitiya will be the same form. Palam pale palani, palam pale palani. So in prathama and dvitiya the same form. So we should not get carried away. We should understand the contextual meaning and see whether it is prathama or dvitiya. Okay. Okay. Right, ma'am. Right. Kadanti வந்து akaranta. Kadanti is what? Oh, that is a verb. ஓ, அப்ப அதுக்கு எப்படி சொல்றது? நான் சொன்னேனே, தாத்து சொல்லுங்க. காது தாத்து. அந்தி வந்து பகுவச்சனம். So காத் தாத்து பிரதம புருஷ பகுவச்சனம். அவ்வளவுதான். பிரதம புருஷ பகுவச்சனம். The dhatu is kad. Okay. Titaha anti. So kad plus anti will become kadanti. Dhatu. Okay. So dhatu சொல்லணும். அதுக்கப்புறம் புருஷ சொல்லணும். Lakara has no lingam. Okay. In vibhakti we have to tell the lingam, then vibhakti and vachanam. In dhatu, we have to say, in lakara, we have to say the dhatu, the purusha, and the vachanam. Okay. Afterwards, when we go to Atmanepade, we have to distinguish whether it is Parasmepadi. If it is Titaha Ante, it is Parasmepadi. If it is Te, Ite, Ante, it is Atmanepadi. Atmanepadi. So say that also. Now, Kad is Parasmepadi. Kad is a Parasmepadi or Atmanepadi? Parasmepadi. Yeah. So you can say Kad, Parasmepadi Dhatu, Prathama Purusha, Bahuvachanam. Okay. Bahuvachanam. Okay. Now you can mute yourself. Thank you. Who is coming next? I don't know the present. Mata, this is Ramya. Can I try, Mata? Yeah, sure. Harihi griham gacchati. Harihi. So
Harihi is First say the anta. Ikaranta Pullingaha Hari Shabda Prathama Vibhakti Ekavachanam. Correct, Mata? Correct. Griham Ponama Mata. Next. Griham. Akaranta. Okay. Griham is Napumsakalinga. Okay. Vibhakti is Dvitiya Vibhakti. And Vachanam is Griham Ekavachanam. Okay. And Gachati becomes the Karma Padam, where it is Prathama Purusha. The Dhatu is Gum. Gam Dhatu. And Gachati Ti is Ekavachanam. Correct, Mata? Prathama Purusha. Prathama Purusha Gam Dhatu Ekavachanam. What is it, Parasmepadi or Atmanepadi? Gachati is again Parasmepadi. Yeah. Do the next one. Ashwaha Trinam Charanti. இதோட மீனிங் சொல்லணும் இல்லையா மாதா? ஹரிஹி கிரகம் கச்சதி. ஹரி is going to his house. I mean to the house. To the house. Okay. வீட்டுக்கு செல்கிறார். See, இந்த இடத்துல கச்சதி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம கச்சதி அப்படின்னு கம் தாத்து. Whenever there is a gum dhatu. See, here we are using the Dvitiya Vibhakti. இப்போ நம்ம சொல்லும்போது is going to the house அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்ல சொல்லும்போது வீட்டை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Because in Tamil we say I for Dvitiya Vibhakti. இப்போ அதை சொல்லும்போது if you want to be வீட்டுக்கு செல்கிறான் தான் சொல்ல முடியும். ஆனா வீட்டுக்குன்னு வரும்போது there is no I, there is Dvitiya Vibhakti அப்படின்னு சொன்னானா you have to understand that Gachati, it will take the Dvitiya Vibhakti normally. And இன்னொன்னு நம்ம தமிழ்ல அப்படி சொல்லணும்னா வீட்டை அடைந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. Okay. Okay. Next. Ashwaha Trinam Charanti. Ashwaha okay. Ashwaha Trinam is grass. Charanti is grazing. Okay. Ashwaha this is okay. Ashwaha Shabda Madri Akaranta Pullingaha Prathama Vibhakti Ashwashabda. முதல்ல அகாராந்த புல்லிங்கக அஸ்வசப்தக சொல்லிட்டு அப்புறமா பிரதமா விபக்தி ஏகவச்சனம் or whatever vachanam it is. Okay. See the vachanam and see. Yes, Mata. So Ashwaha is Akaranta Pullinga Ashwashabda Prathama Vibhakti Bahuvachanam. அதுக்கப்புறம் வந்து Trinam. Trinam is Trinam okay. Akaranta Napumsakalinga Trina Shabda Dvitiya Vibhakti. Trinam is Ekavachanam. Correct, Mata? Charanti Karma Padam. So Prathama Purusha. What did you say Karma Padam? Kriya Padam. Kriya Padam. Should not say Karma Padam. Okay. Sorry. Trinam only is Karma Padam. Okay. Yes. Ashwaha is the Kartru Padam. If you want to say the Padam, you have to say like this. Ashwaha Kartru Padam. Ashwaha the action. Sayera. Who is it? It is the subject. Trinam is Karma Padam, which is the object. And Charanti is the Kriya. Okay. Kriya Padam. Okay. Kriya Padam. Prathama Purushaha Char Dhatu Ekavat. Anti Bahuvachanam. Then and you have to also say it is Parasmepadi. Parasmepadi. Okay. Next. Do the next one. Mata? Do the next one also. Balau Jalam Anyataha. Anayataha. To bring. Okay. Anayataha. Balau Jalam Anayataha. So Balau
balau is two balas. Bala, okay, akaranta pullinga. Okay, akaranta pullinga bala shabda prathama vibhakti dvivachanam. Correct, Mata? Correct. அதுக்கப்புறம் வந்து ஜலம். இங்கதான் ஜலம் will be the கர்ம பதம் இல்லையா Mata? ஜலம் அகாராந்த நபும்சகலிங்க ஜல சப்த द्वितीया விபக்தி ஜலம் ஏகவச்சனம். அதுக்கப்புறம் ஆனயதி இஸ் கிரியாபத் ஆனயதஹ. Okay. Here the dhatu will be a plus ni. Okay. Nayati is ni dhatu. Here, before the dhatu, another one, upasarga. Whenever prefix is added to a dhatu, you say it is an upasarga. The prefixes in Sanskritam, prefixes are the upasargas. So, a is added to the dhatu. So, anaya, nayatina taking. Okay, anayatina bringing. Okay. Okay. So, Okay. anayataha. ஆனயதஹ. So this is பிரதமா புருஷः. நீ தாத்து தான் சொல்லணுமா இல்ல பிளஸ் ஆ பிளஸ் நீ தாத்துன்னு எழுதணுமா Mata? A plus ni. ஆ பிளஸ் நீ தாத்து. அதுக்கப்புறம் கீதஹ அந்தி இஸ் த்விவச்சனம். Taha. So, it is Prathama Taha. Purusha. Taha. Why is it Dvivachanam? Because balau is also த்விவச்சனம். So, this was understand. Verb will be going according to the subject. Subject. And Yeah. this is also Next. Parasmaipadi. Next. Then Nripatayaha. Nripatayaha is Nripataya is the king. Okay, Nripatayaha Ashwan Arohanti. Arohanti. Ashwan Arohanti. Yeah. Nripatayaha. So this is he is the king, so masculine gender. Nripatayaha is akaranta pullinga. No. There's already the word is given. Nupati is the word. Nripati. Sarathi, Nupati, padichirukkom. In this lesson only it is there. Nripati. Okay, okay, Nripati. So ikaranta pullingaha Nripati shabda prathama vibhakti and because it's Hari shabda, Nripatayaha will be bahuvachanam. Then going to Ashwan. Ashwan Ashwan will be Ashwa again. Akaranta Ashwa is Napumsakalinga. Ashwaha. Ashwa. First word what we saw. Ashwa, horse is a pulling. Okay, Mata. Okay. Akaranta pullingaha Ashwa shabda prathama vibhakti Why? Ashwan. What is the meaning of the sentence? Upatina king. Upatayaha kings. Ashwan. Ashwan. So that's why it is Dvitiya Vibhakti and Bahuvachanam. Ramaha Ramo Rama. Ramam Ramo Raman. Raman. Same way Ashwan. Ashwan. Then coming to Arohanti. Arohanti will be ascending. Arohanti also I will give you this thing. Ruh Dhatu. is the dhatu. Ruh. Okay. Adi- Ruh. A plus a ruh. என்னோட sound அது எப்படி எழுதணும் Mata? A plus ruh. Ruh. Okay. So A plus ruh dhatu. Parasmaipadi. Prathama Purusha. Bahuvachanam. So it will be Arohanti. Arohanti is not climbing.
Avarohanti, you are a music teacher, right? You know Arohanam, Avarohanam. Yes, yes, ma'am. So ஏறது and Avarohanam, இறங்குறது. அது மாதிரி ஆரோகணம். They are climbing on the horses. Okay, Okay, Mata. Ashwan, this is Bahuvachanam. So ராஜாக்கள் குதிரைகள் மேல் ஏறுகிறார்கள். தமிழ்ல ஏறுகிறார்கள். they are climbing on the horses. Okay. Okay, Okay. you can mute yourself. Aham falani khadami. Aham again will be Trishulengeshwar. இல்லையா Mata? என்ன சொன்னேன்னா அகமுக்கு அஹம்க்கு வந்து ஓகே தகாராந்த த்ரிஷூலிங்கேஷ அஸ்மத் ரிஷுலிங்கேஷு த்ரிஷூலிங்கேஷு அஸ்மத் சப்த correct. அண்ட் பிரதம் விபக்தி கூட சொல்லணுமா? பிரதமா விபக்தி பிரதமா விபக்தி ஏகவச்சனம். then falani falani is phalam shabda இல்லையா Mata? अकारांत नपुंसकलिंग फल शब्द द्वितीया विभक्ति and फलम फले फलानि बहुवचनम. And then khadami is prathama purusha khad dhatu. Khad dhatu. Khadami. What purusha it is? khadami Sitahanti, sitahata, mi vahamaha. So prathama purusha, madhyama purusha and uttama purusha. Correct? uttama purusha. Correct. aham is also okay. Sorry Mata. Yes. So khadami is uttama purusha, kad dhatu, and then ekavachanam. Okay Mata. Tvam. Do the last one also. Yeah. Tvam vriksham arohasi. Tvam will be dakaranta trishulingeshu yushmad shabda prathama vibhakti. Tvam is ekavachanam. Then vriksham is akaranta napumsakalinga. No. Vriksha is pullinga. Vrikshaha. Pullingaha. And then vriksha shabda dvitiya vibhakti ekavachanam. Arohasi. Arohasi இருக்கிறதுனால it will be again what you said for arohanti only here a plus ruf dhatu. Okay. a plus ruf dhatu. Okay. A plus ruf dhatu. And then arohasi vardhanala it will be in the margin. What purusha? This tvam, right? Tvam arohasi. Tvam arohasi. So second madhyama purusha. Tvam arohasi madhyama purusha ekavachanam. Yeah. Okay. So all of you who did good, எல்லாருமே நல்லா பண்ணினேன். I hope everybody has understood. The others who have not done, because I want to go to the next lesson. யாருக்காவது ஏதாவது doubt இருந்தா please ask. Now itself we'll go to the next lesson. And யாரெல்லாம் இப்ப பண்ணலையோ they will have to do it. Anybody has any doubt in this? Only the aham and tvam you have to see. That is asmat and yushmat shabdam. Okay, I and you. Okay. No doubt? So I go to the next lesson. Yeah, Revati ma'am, come. Yes, mother. Nauka, boat. Stree,
ஸ்திரீலிங்கம் என்ன சொல்லணும்? ஆகாராந்த ஆகாராந்த ஸ்ரீலிங்க இங்க நௌகா சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் நெக்ஸ்ட் ஷாக்கட்டம் சக்கட்டம் தான். ஷக்கட்டம் ஷக்கட்டம் கார்ட் மகாராந்த சக்கட்டம் சக்கட்டம்ல முடியறது அப்படின்னா இட் இஸ் நாட் மகாராந்த. புரிஞ்சுக்கணும். இட் இஸ் லைக் பலம் சப்தம். வாட் இஸ் த எண்டிங் புரிஞ்சுக்கோங்க. அகாராந்த 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 நபும்சகலிங்க ஷக்கட சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். நெக்ஸ்ட் இயம் நௌகா திஸ் இஸ் எ போட். நௌகா நம்ம இயம். பார்த்துட்டோம். இயம் என்னது சொல்லுங்க. இயம் அகம் மாதிரி தானே மத்தா இதுவும். ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். இயம். அயம் இயம் இதம். இயம் இதம். அப்ப அயம் மகாராந்த புல்லிங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா. Don't get confused. இது பாருங்க. இயம் பாலா. அப்போ இயம் இஸ் a ஸ்திரீலிங்கம். கரெக்ட்? இயம் புல்லிங்கம், இயம் yes. ஸ்திரீலிங்கம். இயம் முன்னாடிதான் நம்ம ஸ்திரீலிங்கம். பார்த்தோம் போன லெசன்ல. மகாராந்த புல்லிங்க புல்லிங்க இதம் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இஸ் அயம். அயம் மகாராந்த ஸ்திரீலிங்க ஸ்ரீ இதம் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இஸ் இயம். இயம். ஓகே. அதே மாதிரி மகாராந்த நபும்சகலிங்க இதம் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இஸ் இதம். இத இதம். மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க தப்பு Okay, பண்ணாதீங்க. madam. ஓகே. இயம் நௌகா மகாராந்த ஸ்திரீலிங்க இயம் சப்தக இதம் இதம் சப்தம். இதம் இயம் தானே மதா சொல்லிட்டு இருக்கேன். இயம் வந்து இயம் இஸ் த ம். விபக்தி. சப்தா இஸ் இதம். புரியுதாமா? இதம். ஓகே ஓகே. மகாராந்த ஸ்திரீலிங்க இதம் சப்தக. ஓகே. நான் நிறைய அனுப்பிச்சிருக்கேன்மா. I have sent it a lot. I think you all don't open and see also. That is why you all don't know the vibhaktis. நிறைய. I'm not telling this for ரேவதிக்காக நான் சொல்லல. Everybody in the class நான் நிறைய அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ். See it in the classroom. So many things with the pronouns, vibhaktis எல்லாம். Yeah, that's why I say always go through the vibhaktis. Then only you will find it easy. Okay. சொல்லுங்க. இதம் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அவ்வளவுதான். அடுத்தது இதம் சொல்லுங்க. இதம் இதம் வந்து மகாராந்த நகும்சகலிங்க இதம் சப்தக இதுக்கும் அதே தானே மதா. இதம் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஷகடம் சொல்லி நாவிக்கக ராமக சப்தம். அதனால அகாராந்த புல்லிங்க நாவிக்க சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் போட்மேன். சந்திரக அகாராந்த புல்லிங்க சந்திர சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஷாக்கடீக்கக காட்மேன் அதுவும் அகாராந்த புல்லிங்க ஷாக்கட்ட சப்தக சாக்கட்டிக்க
शाकटिक सप्तक प्रथमा विभक्ति एकवचनम् அடுத்தது क्षेपणी क्षेपणी ஷே ம். சொல்லக்கூடாதுமா. இக்கு ம். இக்கு ககாரா ஷகாரா ரெண்டும் சேர்ந்ததுதான் இக்ஷா. So, க்ஷேபணி க்ஷேபணி. क्षेपणी क्षेपणी ம். क्षेपणी इकारान्त இக்காராந்தவா ஈகாராந்தவா? क्षेपणी ம். क्षेपणी தானே மேம் ம். க்ஷேபணி அப்படி இருக்கா இல்ல க்ஷேபணின்னு இருக்கா? நதி क्षेपणी சப்தம் மாதிரி ஈகாராந்தம். कारान्त स्त्रीलिंग ம். क्षेपणी सप्तक ம். प्रथमा विभक्ति एकवचनम् ம். पादः ம். पादः रामसप्तम அப்ப अकारान्त पुल्लिंग पादसप्तक प्रथमा विभक्ति एकवचनम् ம். कषा ம். कषा ಇದು ಆಕಾರಾಂತ வருமா அகாராந்தவா அகாரம். அகாராந்தம்? ಆಕಾರಾಂತ ம். ಸ್ತ್ರೀಲಿಂಗ ம். ಕಷಾ ಕಷಾ ಸಪ್ತಕ ம். ಪ್ರಥಮಾ ವಿಭಕ್ತಿ ಏಕವಚನ ம். ನದಿ ம். ನದಿ ನದಿ ಈಕಾರಾಂತ ಹ್ಮ್. ಸ್ತ್ರೀಲಿಂಗ ನದಿ ಹ್ಮ್. ಸಪ್ತಕ ಪ್ರಥಮಾ ವಿಭಕ್ತಿ ಏಕವಚನಂ ஓகே. ನಾರಿ ம். ಅದು ಅದೇ ಈಕಾರಾಂತ ಸ್ತ್ರೀಲಿಂಗ ಸ್ತ್ರೀಲಿಂಗ ನಾರಿ ಸಪ್ತಕ ಪ್ರಥಮಾ ವಿಭಕ್ತಿ ಏಕವಚನಂ ம். ಶಕ್ ಶಕ್ என்னமாதா சக்கரம். சக்கரம் சக்கரம் சக்கரம். சக்கரம் வீல் இது அகாராந்த நகும்சகலிங்க சக்கரம் சப்தக ஆ, சக்கரம் வருமா சக்கரா வருமா? சக்கர ம். சக்கர சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ம். நெக்ஸ்ட் ஆவாம் V2 ஆவாம்க்கும் இப்ப நம்ம இது சொன்ன மாதிரி தானே மாதா அகம் அது சொன்ன மாதிரி கஷா வந்து ஆத்மநேபதியா பரஸ்மபதியா வேணும் மாதா எது கஷ புரியுது? பாதகக்கு அப்புறம் கஷா இருக்கு இல்லையா? கஷா. கஷா is not a verb. Who is asking this question? விப் லலிதா பாலாஜி. யாரு கேக்குறாங்க இந்த கொஸ்டின்? லலிதா பாலாஜி. கஷா வந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? கஷானா என்ன கஷானா அர்த்தம்? விப்புமா, கசை கசை அடி சொல்லுவாங்க கசை. ஓகே ஓகே விப். It is not. It is a vibhakti வருதுனாலே it is not a verb. It is ஓகே a noun. First of all, understand. ஓகே Pratama vibhakti. When we are saying vibhakti itself, it is not a verb. There is no Atmanepadi, Parasmepadi, Asmanepadi, Parasmepadi, Ubhayapadi. All these are only for verbs. They are not for nouns. கஷான்றது கஷாங்கிறது விப், சாட்டை. சாட்டை. ஓகே 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 It's a ஆகாராந்த ஸ்திரீலிங்க. ஓகே 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 ஆவாம் சொல்லுங்கம்மா ரேவதிமா. ஆவாம் தகாராந்தக त्रिषुलिंगेषु अस्मत् सप्तक प्रथमा विभक्ति द्विवचनम् இது அடுத்தது युवाम् ம். युवाम् तकारान्त त्रिषुलिंगेषु युष्मत् सप्तक प्रथमा विभक्ति युवामु द्विवचनम् எஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல?
Because I want to go to the slokam. Anybody has any doubt? மாதா எனக்கு ஒரே ஒரு டவுட் மாதா. சொல்லுங்க. அது இந்த அகம் ஆவாம் பயம். Yeah, voice is breaking. திரிஷுலிங்கேஷு அஸ்மத் சப்தக அப்படிதானே மாதா? இந்த Correct. யுஷ்மத் Dakaranta. சப்தகங்கிறதுக்கு யுஷ்மத்துக்கும் சப்தக. தகாராந்த திரிஷுலுங்கேஷு யுஷ்மத் சப்தா. இல்ல அந்த யுஷ்மத் சப்தக எதெல்லாம்? துவம் யூயா யுவாம் யூயம் ஆஹ் யூ யூ டு யூ ஆல். அது வந்து யுஷ்மத் சப்தக. நீ நீங்கள் இருவர் நீங்கள் அனைவரும் அது யுஷ்மத். ம். இதுல ம். வந்து நான் நாம் இருவர் நாங்கள் அனைவரும் இது வந்து அனைவரும் அகம் யுஷ்மத். ஆவாம் பயம். அகம் ஆவாம் பயம் இது மூணும் வந்து யுஷ்மத் சப்தக. ம். ஓகே மாதா. Anybody has any more doubt? மாதா எனக்கு ஒரு டவுட் இருக்கு மாதா. இப்போ இம் சொல்லும் போது இம் அப்போ மகாராந்த சப்தம் நம்ம சொன்னோம் இல்ல மாதா? ஆமா. அப்போ இப்போ ஆவாம் அப்படி வரும்போது அதேதான் மகாராந்தம் இம் அதேதான் சொல்றோம். ஆவாம் is a dvivachana ரூபம். ஓகே. It is not a சப்தம். சப்தம் is அஸ்மத் தான். ஓ அஸ்மத் சப்தம். அப்போ அயம்க்கு மட்டும்தான் மகாராந்த சப்தம்ல வருது. அயம் வந்து இதம் சப்தம். இதம் சப்தங்கள் மாதாஜி. ஓகே, இதம் சப்தம் வந்து அயம் இயம் இதம் மூணு லிங்கத்திலையும். ஓகே, whereas மாதாஜி சொல்லுங்கம்மா. அயம் சப்தம் வந்து இதம் சப்தம் என்னன்னு சொன்னீங்க மாதாஜி? அது திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க மாதாஜி. ஒரு நிமிஷம். ஸ்டாப். ஐ திங்க் இட்ஸ் ஆக்சுவலி நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா. இட் இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? எஸ் மாதாஜி, இப்ப கிளியரா கேக்குது. எஸ் மேம். சில சமயம் கட்டா இருக்குமா, பிரேக் ஆகி வருது. அப்படியா? உங்க குரல் நல்லா தான் கேக்குது, அவங்க பேசுறது தான்மா கட் ஆகுது. இல்லையா? அதுதான் எனக்கு சம்திங் ராங் வித் மை ஆடியோ. ஓகே, திரிபுர சுந்தரி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவதுமா இதம் அப்படின்னா திஸ், தத்துனா தட், புரிஞ்சுக்கோங்க. But this நம்ம சொல்றோம். You can say it is a pronoun also, it is a demonstrative adjective also to show. இது அது அப்படின்னு நம்ம சொல்றோம், சுட்டி காட்டுற அது இல்லையா? அதனால தட்டுன்னு சொல்லும் பொழுது தத்து சப்தம். ஓகே, we are using. ஆனா அந்த தத்து சப்தமே நம்ம அவன் அவளுக்கும் யூஸ் பண்றோம். சஹ தௌதே சாத்தே தாஹா தத்தே தானி அதெல்லாமே யூஸ் பண்றோம். இங்க வந்து அயம் வந்து ஃபார் புல்லிங்க, இயம் ஃபார் ஸ்திரீலிங்க and idam for napumsak. Okay, ayam imau ime, iyam ime imaha, idam ime imani. புரியுதாமா? புரியுது. So makaranta idam shabdam, dakaranta asmat shabdam, dakaranta yushmat shabdam. Understood? Yes மாதாஜி, புரியுது மாதாஜி. Okay. So inge vande we will just stop with the lesson and I will go to the shloka which I started. Next week, first itself, those who have not done today, avala da na கூப்பிடுவேன். So be prepared. புரிஞ்சுக்கோங்க, it is not a test or anything, it is only a discussion. தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Okay? Okay. Don't be scared of anything. அதுக்காக I will be on mute அப்படின்னு போடாதீங்க. Okay. Now we'll go to the shlokam. Go to the pages itself. This is big, little. Is the aksharam big now? Can you all see? எஸ் மேம். Yes, madam. Because I typed it and I was not happy with the thing. Sorry. So we were looking at the shlokam. Gajananam Bhuta
கணாதி சேவித்தம். ஆக்சுவலி பூத கணாதி சேவித்தம்ங்கிறது ஒரு வேர்டு தான், அப்படிதான் வரணும். நான் உங்களுக்காக பிரிச்சு போட்டேன், பட் ஐ புட் இட் டுகெதர். பூத கணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். யாராவது லலிதா மேடம் படிங்க ஒரு தடவை. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். நமாமி யம் தாது. திரிபுர சுந்தரி படிங்க. மாதாஜி. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓகே, நமாமி. நமாமி. இப்போ நம்ம first of all when we start learning a shlokam, we have to see the verb. Okay, in this all are nouns, only one verb is there, namami. இப்போ namami அப்படின்னா நம் தாத்து, அதுல வந்து it is a பரஸ்மைப்பதி தாத்து, ஏன்னா மீ வந்திருக்கு. சோ பரஸ்மைப்பதி லட்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் இஸ் நமாமி. யாரு நமாமினா என்ன புருஷல வரும்? இட் இஸ் நாட் இன், இட் இஸ் கம்ஸ் இன் உத்தம புருஷ. உத்தம புருஷனா அகம் நமாமி. சோ த அகம் இஸ் நாட் given. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அகம் நமாமி, நான் வணங்குகிறேன். ஐ bow down. I bow down. I becomes the subject, but the subject is not given. Namami அப்படின்னு வந்தாலே we have to understand the subject is I. Okay, namami. இப்போ நான், அப்போ question கேக்குறோம், யாரு who is saluting? யாரு வந்து இது பண்றா, ப்ரே பண்றா? who is saluting அப்படின்னா நான், அகம் நமாமி. அப்போ நான் வணங்குகிறேன். யார் வணங்குகிறார்? நான் வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? That is Dvitiya Vibhakti. So this full shloka, இது வந்து Dvitiya Vibhakti சிம்பல். மீனிங்கும் படிச்சுக்கிறோம், சைமல்டேனியஸ்லி சான்ஸ்கிரிட்டும் படிக்கிறோம். ஓகே, ஸ்லோகா படிக்கிறதோட அர்த்தமே, அந்த ஸ்லோகாவோட அர்த்தமும் படிச்சுக்கணும். எப்படி அந்த விபக்தி எல்லாம் how they are using it. So அகம் யாரை வணங்குகிறேன், கம் நமாமி, யாரை. கஹ அப்படின்னா யாரு. கிம் சப்தம், மகாராந்த கிம் சப்தம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம் இஸ் கஹ, த்விதியா விபக்தி ஏகவச்சனம் இஸ் கம். ஓகே, இப்ப அகம் அப்படிங்கிறது நான், திரிஷுலிங்கேஷு சொல்லியிருக்கோம். நம்ம யாரை வணங்குகிறேன், கம், whom am I praying to, whom am I saluting. கஜானனம் போன கிளாஸ்லயே சொன்னேன், கஜ யானை முகத்தோனை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். கஜஸ்ய ஆனனம் இவ ஆனனம் யஸ்ய சக. பகுவிரீகி சமாசம்னு என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ டோல்ட் யூ. ஓகே, ஸோ யானை முகம் போல இருப்பவனே இருப்பான். The god with the elephant faced god, கஜானனம். Then பூத கணாதி சேவித்தம். Actually there's a one word. So பூத கணங்கள் முதலான, ஆதினம் எக்ஸெட்ரா, முதலான அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆதி முதலோன்னு. அப்போ பூத கணங்கள் முதலான யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, சேவித்தம். ஓகே, that is save dhatu and it is ikta pratyay there. சேவித்தம், சேவித்த is again Dvitiya Vibhakti. பூத கணாதி சேவித்தம். பூத கணங்கள் எல்லாம் யாரை வணங்குகிறாளோ அந்த கஜானனை நான் வணங்குகிறேன். கபித்த ஜம்பு, நம்ம போன தடவை தான் பார்த்தோம். இந்த ஜம்புங்கிறது அந்த நவாப்பழம் பார்த்தோம். அந்த கபித்தாங்கிறது நான் சொன்னேன் தமிழ்ல இட் இஸ் விளாம்பழம் அப்படின்ட்டு. இட் இஸ் வுட் ஃப்ரூட், வுட் ஆப்பிள் அப்படின்னு சொன்னேன் இங்கிலீஷ்ல. ஸோ நம்ம புள்ளையார் சதுர்த்திக்கு கூட விளாம்பழம் தமிழ்நாட்டுல கிடைக்கும், நேவேத்தியம் பண்ணுவோம்.
I have not seen it in Mumbai. I do not know whether it is available in other states of India. But இங்க வந்து விளாம்பழம் கிடைக்கும். கபித்த ஜம்பு, ஆனா கபித்த ஜம்பு என்ன சொல்றாரு? பலசார பக்ஷிதம், பலத்துடைய கபித்த ஜம்பு பல சார பக்ஷிதம். Actually, it's all has to be one. Okay. For your sake, I put this. For this, it has to be one. கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். இப்ப யாரு பக்ஷிதம்? யாரு வந்து அந்த கபித்த அந்த விளாம்பழம் ஜம்பு பழம் அதனுடைய சாரனா the essence, the juice, சாரத்தை யாரு குடிக்கிறார்களோ அவர்களை அகம் நமாமி, நான் வணங்குகிறேன். ஓகே, சோ கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். அடுத்தது உமா சுதம். உமா is another name for Parvati. உமா சுதம், சுதனா sun. Okay, akaranta pullinga sutta shabda. That is again here sutam, dvitiya vibhakti. Uma sutam, umayaha suta tam. Okay, samasa. So uma sutam. Naha aham uma sutam namami, aham gajananam namami, aham bhutaganadi sevitam yaha bhutaganadi sevitam tam gajananam namami. Yaha kapita jambu palasara bhakshitam tam gajananam aham namami. புரிஞ்சுக்கோங்க. உமா சுதம் நமாமி. சோக விநாச காரணம். சோகனா என்னுடைய கவலைகள், மை கிரீஃப். விநாச, விநாசம் பண்ணது. நஷ் தாத்துல இருந்து வருது, நாசம் பண்ணது. விநாச, வி இஸ் அகைன் an உபசர்க. So who is getting rid of, யாரெல்லாம் போக்குகிறாரோ அதற்கு காரணமாய் இருக்கிறவர். காரணம் சோக விநாச காரணம், சோகத்தை நாசம் செய்வதற்கு காரணமாக இருப்பவர். ஓகே, அந்த கஜானனை நான் வணங்குகிறேன். சோக விநாச காரணம் நமாமி. அதான் நமாமி அப்புறமா வந்து நம்ம முதலே எடுத்துட்டோம். அடுத்தது விக்னேஸ்வர பாத பங்கஜம். விக்னேஸ்வர பாத பங்கஜம். விக்னங்கள், அதாவது விக்ன ஈஸ்வர, விக்னங்கள் ஈஸ்வர, சோக விநாச காரணம் விக்னேஸ்வர. ஏன் அவரை விக்னேஸ்வரன் சொல்றோம்? நம்மளுடைய விக்னங்கள் எல்லாம் நம்மளுக்கு அதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பவர். ஓகே, பாத பங்கஜம். பாத அப்படின்னா நம்மளுடைய கால், பாதங்கள். நம்ம தமிழ்லயும் பாதம் ஃபுட். ஓகே, பாத பங்கஜம். How is this foot? பாதம் பங்கஜம் இவ, பங்கஜம் மாதிரி, like lotus. The foot is like lotus. So the lotus footed விக்னேஸ்வரா. அவருக்கு விக்னேஸ்வராங்கிற பேருன்னு விக்னங்கள் எல்லாம் அவர், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்குபவர். ஓகே, சோ அந்த விக்னேஸ்வரரை நான் வணங்குகிறேன். Anybody has any doubt? I bow down to Gajanana. I bow down to the Bhutaganadi Sevitam. I bow down to Kapita Jambu Palasara Bhakshitam. I bow down to Uma Sutam. I bow down to who is the Karanam for Shoka Vinasha. Then I bow down to Vigneshwara Pada Pankajam. Vigneshwara Pada Pankajam, lotus foot Vigneshwara. I bow down to you. Anybody has any doubt? That just written. I will send it across. But questions கேக்குறோம்னா இப்படிதான் கேட்போம். கஹ நமாமி, யாரு கும்பிடுறா? Who's aham? Aham is not given. Whenever there is not given something, we have to put it in bracket because it is not given in the shloka. In Sanskritam, it is known as Adhyahara. Adhyahara, it is known. It is not seen. அது நம்மளுக்கு தெரியாது, ஆனா it has to be understood. நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ கஹ நமாமி, அகம் நமாமி. கம் நமாமி, நம்ம யார கும்பிடுறோம்? கஜானனம் நமாமி. அப்புறம் யம் பூத கணாதி சேவித்தம் தம் நமாமி. யாரை பூத கணங்கள் சேவிக்கிறார்களோ, யம் அப்படின்னா யஹ
அப்படிங்கிறது எத்து சப்தம். எப்படி நம்ம தத்து சப்தம் வருதோ அந்த மாதிரி இது யாரை, யார் அப்படிங்கிறது யஹ, யாரை. சோ தித்யா விபக்தி இஸ் யம். கம் மாதிரி யம். சோ யம் பூத கணாதி சேவிதம் தம் நமாமி, அவரை வணங்குகிறேன். யஹ கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் தம் நமாமி, யாரு கபித்த ஜம்பு ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரோ அவரை நான் வணங்குகிறேன். உமாசுதம் நமாமி, உமாவுடைய மகனை நான் வணங்குகிறேன். அடுத்தது I should put here also. I just put it here. சோக விநாச காரணம், சோக விநாசம், சோகத்தெல்லாம் நாசம் பண்ணக்கூடியதுக்கு யாரு காரணமாக இருக்கிறாரோ, who is responsible of removing all the grief, tam, that person I bow down to. Vigneshwara pada pankajam namami, Vigneshwara, Lord Vigneshwara's lotus feet I bow down to. Okay, just I have added here sarve vitiya vibhaktau santi, all are in vitiya vibhaktihi. Vibhaktihi is ikaranta striling. Vibhaktingra shabdam, it is ikaranta striling. So the saptami vibhakti will be vibhaktau. Okay, hari சப்தத்துல ஹரவு இருக்கும். அது மாதிரி ஆனா அது ஹரி இஸ் புல்லிங்க, பட் ஹியர் இட் இஸ் ஸ்திரீலிங்க. Okay, mati shabdam is strilinga, like that vibhaktihi is also, bhakti is also strilingam, vibhaktihi is also strilingam, and vibhaktau means saptami vibhakti, in the seven, in. So all are in Tritiya vibhakti. Okay, santingiradhu as dhatu, asti staha santi, as dhatu is staha, they two are, santi they all are. So they all are in the Tritiya vibhakti. Is it okay? ஒரு நிமிஷம் மேடம், ஒரு டவுட். லலிதா பாலாஜிங்க, சொல்லுங்க. எம் பூத கணாதி சேவிதம் தம் நமாமி சொல்றா. அப்பயே நெக்ஸ்ட் எம் கபித்து ஜம்பு பலசார பக்ஷிதம் தம் நமாமி சொல்ற. அங்க மட்டும் ஏன் யக சொல்றோம்? Sorry, good question you asked me. இல்ல, actually it is yam only. யாரை, கரெக்டா நான் போட்டிருக்கேன். யாரை பூத கணாதி, பூத கணங்கள் முதல்வானவர்கள் சேவிக்கிறார்களோ அவரை வணங்குகிறேன். கரெக்டா? ஓகே. ஹியர் யஹ, அங்க வந்து யார் யார சேவிக்கிறாளோ அவரை நான் வணங்குறேன். இப்ப யாரைங்கிறதுனால எம் போடுறேன். இங்க அவர் வந்து குடிக்கிறார், அவரே தான் குடிக்கிறார். யாரு? கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட்ல எம் வந்து த்விதியா விபக்தி வருது. சோ யஹ கபித்த ஜம்பு, யஹ வந்து பிரதம விபக்தி வந்துருது. பிரதம விபக்தி. அதாவது இந்த யஹால மட்டுமா, யஹால there is a rule. Generally நம்ம என்ன சொல்லுவோம், whether if it is த்விதியா விபக்தி, that also should be த்விதியா விபக்தி. இப்ப எத்து தத்து வரும்போது there is a rule, connection, there is a connection between yet and tat. ஓகே, யாரு அவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப யார் அவரை அப்படின்னு சொல்லலாம், யாரை அவரை அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. The rule is like that. So yaha with tam also can go, whereas in other words and all it will not be proper. But when yet and tat is used, you can, if you use it in any vibhakti also it will agree. But here I am right. நீங்க சொல்லணும் நானே தப்பு பண்ணிட்டேனோன்னு நினைச்சேன். இல்ல, எம் பூத கணாதி சேவித்தம், யாரை பூத கணங்கள் வணங்குகிறார் அவரை நான் வணங்குகிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து யாரை நம்ம சொல்ல முடியாது. ஆனா யாரு, who is drinking the juice of kapita jambu palam, that Gajananam I pray to. புரியுதா? Okay, புரியுது. Anybody has any doubt? Shall I close the window? I will send it across in the group. All students, you want to ask anything? மாதாஜி, இங்க நம் தாது தவிர, தாதுல வந்து நம் அது மட்டும் தான், நமாமி மட்டும், அது தவிர வேற எதுவுமே வராது இல்ல மாதாஜி? வரலையே பாருங்க நீங்க. ஓகே மாதாஜி. வராது இல்ல, வரல. ஓகே. இப்ப சேவித்தம் இஸ் a பிரத்யய், யுக்த பிரத்யய். பக்ஷ சேவுங்கிற தாத்துவோட யுக்த பிரத்யய். So it is not a dhatu. Okay, they are all not dhatus.
அதே மாதிரி பக்ஷிதம் is also baksh dhatu oda yukta pratyay. So that is also from a dhatu only, but it is not a dhatu here. Okay? So Okay. direct dhatu only we take here. மாதாஜி இப்ப விநாச அந்த அந்த அது என்னவா வரும் மாதாஜி? சோக விநாச காரணம் அப்படிங்கறது அங்க சரி, என்னவா வரணும்? என்ன என்ன நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன்? இல்ல மாதாஜி, அப்போ அது ஆத்மனி அதாவது விநாச காரணம் நம்மளோட சோகங்களை நீக்கிறதுக்காக இருக்காரு அப்படி சொல்றேன் இல்ல ஆமா, மாதாஜி? நீக்கு சோகங்களை நீக்குபவர். நீக்குபவர். நீக்கிறதுக்கு சோகங்களை நாசம், that is avoiding or removing. இந்த இடத்துல விநாசம்ங்கிறது ரிமூவிங், கரெக்டா? ஆமாங்க அதற்கு மாதாஜி. காரணமாய் இருப்பவர். ஓகே மாதாஜி. ம்? ஓகே மாதாஜி. நீங்க அப்படி நீங்க போனேன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா விநாசாங்கிறதே நஷ் தாத்துல இருந்து தான் நாஷாங்கிறதே வருது. In Sanskritam, all the words come only from a dhatu. But if we have to understand all that, we have to go 2 years ahead. Okay? ஓகே மாதாஜி. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் துத்தியா விபக்தியில இருக்கு. ஓகே மாதாஜி. Anybody has any more doubt here? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? Okay. So I just send it across. Just go and அப்புறம் நான் வந்து okay. விக்னேஸ்வர பாத பங்கஜம். So samasam parango, the old students see the samasam, lot of samasas are here. I want you to do the samasas here. There's no sandhi here. There are samasas. Sandhis are also there, but nothing is evident. Only Gajananam we have one sandhi, and Uma Suttam both are monuswara, anuswara only. Others all no sandhi is there. But you have to see the samasas, how it is done here.